வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். குழந்தைகளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சுபாஷ் ஹோம் டைரி சேனலுக்கு வர்ற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், ஒரு விஷயம் நிறையா பேர் கேட்குறது எது அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் ஜாப் பற்றி தான். நாங்கள் எந்த மாதிரியான விசால இங்கே வந்திருக்கிறோம், இல்லாட்டி நெதர்லாண்ட்ஸுக்கு எப்படி வேலை வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் எப்படி நெதர்லாண்ட்ஸ் வந்தோம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிப்படும், உங்களுக்கு சில மோட்டிவேஷன்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோவிலேருந்து அப்படிங்கிறதுக்காகத்தான். என்னோடய ஹஸ்பண்ட் பிஇ ப்ளஸ் எம்பிஏ கிராஜுவேட். அவர் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. அந்த படிப்பு தான் எங்களை நெதர்லாண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துச்சு. அவர் படித்து முடிச்சுட்டு காலேஜ் கேம்பஸில் செலக்ட் ஆகி இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனிலேருந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி முதலாக நாங்கள் வந்தது ஜெர்மனிக்கு. 2016 ஜெர்மனி வந்தப்போ மொழியும் தெரியாது, அதனுடைய கலாச்சாரமும் தெரியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னே சொல்லலாம். என்ன கஷ்டப்பட்டாலும் சூழலுக்கேற்ப ஒரு சமயம் நம்ம அடாப்ட் ஆக ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக ஆரம்பித்தோம். அவர் ஒர்க் பண்ண கம்பெனியில் ஜாப் விசா பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்ஸ் ஒன்ஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு 6 மாதம் முடியிறப்பவும் அடுத்த 6 மாதம் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கோடவே எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கோம். இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அடுத்த 6 மாதம் நம்ம இங்கே இருப்போமா, இந்தியா போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு ஆசோலேஷன்லேயே மைண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு. இந்த மாதிரியான கம்பெனி டெபுடேஷன் விசாவில் வர்ற எல்லா ஃபேமிலியும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியே ஒரு 3 வருஷம் எங்களுக்கு ஜெர்மனியில் முடிஞ்சுது. இந்த 3 வருஷம் ஜெர்மனியில் இருந்த சமயத்தில் அப்பப்போ நாங்கள் யூரோப்புக்குள்ளே இருக்கிற மற்ற கண்ட்ரீஸ்க்கு டூர் வருவோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்ட், பாரிஸ்னு போனோம். நாங்கள் வந்த கடைசியாக 3 வருஷம் முடிஞ்சு போகிறப்ப கடைசியாக வந்த ஒரு நாடு பார்த்திங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் வந்தோம். அந்த 4 நாள் ட்ரிப்லேயே பார்த்திங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ஸை எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சி போச்சு. இங்கே இருக்கிற மக்களாகட்டும், இங்கே இருக்கிற அவங்க வாழ்கிற வாழ்க்கையாகட்டும், அதுக்கப்புறம் அந்த விண்மில் ஆகட்டும், கேனல்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இனிமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து நாங்கள் கியூக்கனாஃப் போகிறதுக்கு நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். அந்த பஸ் ரூட்டில் என்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே வர்றாரு, வாழ்ந்தா இப்படி ஒரு கண்ட்ரியில் வாழணும், எப்படி இருக்குது பாரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பஸ்ஸில் நாங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற மக்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜெர்மனிலேருந்து நாங்கள் நெதர்லாண்ட்ஸ் வந்தப்போ எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் எங்களுக்கு இங்கே இல்லாமல் இருந்துச்சு. யாராக இருந்தாலுமே ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தாங்க. இங்கே இருக்கிற டச்சு மொழியை பேசணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இல்லாமல் இருந்துச்சு எங்களுக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. இந்த 4 நாள் ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் ஜெர்மனிக்கு போனதுக்கப்புறமும் இதை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். இந்த ட்ரிப் போனதுலேயே ஒரு பெஸ்ட்டு ட்ரிப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. மெயினாக ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஜெர்மனி போனதுக்கப்புறம் நிறைய நெதர்லாண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தார். அதில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன், அப்புறம் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஜெர்மனியினுடைய விசா முடிஞ்சுது. ஜெர்மனியில் ஒர்க் பண்ண கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க. ஆனால் 6 மந்த்ஸ் கூலிங் பீரியட். இந்த கூலிங் பீரியடில் நீங்கள் இந்தியா போயிட்டு 6 மாதம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விசா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஜெர்மனியை விட்டு இந்தியா போகிறப்ப நான் 8 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட். இன்பா வயிற்றில் இருக்கான். அங்கே போய் நாங்கள் டெலிவரி முடிச்சுட்டு ஓகே நம்ம டெலிவரி முடிச்சுட்டு குழந்தையும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு அங்கேயே வளர்த்திட்டு அதுக்கப்புறமா விசாலாம் அப்ளை பண்ணி அந்த 6 மாதம் கேப் முடிச்சுட்டு எகைன் நம்ம ஜெர்மனி வந்துடலாம் அப்படிங்கிற பிளானோட தான் நாங்கள் இந்தியா போனோம். நாங்கள் இந்தியா போன சமயத்தில் தான் கரெக்டாக கொஞ்ச நாள்லையே கோவிடில் எல்லாமே தலைகீழாக மாறிச்சு. இந்த சமயத்தில் நாங்கள் போய் ஜெர்மனி வர்றதுக்கான எல்லா டாக்குமெண்டேஷனும் பண்ணிகிட்டு இருந்தோம். போய் பயோமெட்ரிக் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு விசா வர்றதில் கேன்சல் ஆச்சு. ஏன்னா ட்ராவல் எல்லாமே அப்போ அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு விசாவே வரல.
அப்புறம் எகெயின் கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு எகெயின் நாங்கள் போய் எல்லாமே விசாக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அந்த முறை வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாகி எங்களுக்கு விசா ஜெர்மனி விசா கைக்கு வருது. இந்த சமயத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. ஒரு விஷயத்த நம்ம எப்போ ஆழ்ந்து சிந்திக்கிறோமோ, ஆழ்ந்து அதை பற்றியே நினச்சிட்ருக்குறோமோ, அந்த சமயம் இந்த உலகமே கொண்டு வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சும்மா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஓகே இந்த மாதிரி ஜெர்மனி விசா வந்து இப்படியே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்துட்டு நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற சில கம்பெனிஸ்க்கு அவர் வந்து அப்ளை பண்ணுறாரு. அப்படி அப்ளை பண்ணுறப்ப நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஒரு கம்பெனியிலேருந்து இவரை இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க. இந்த இன்டர்வியூ ப்ராசஸும் நாங்கள் ஜெர்மனிக்கு வர்றதுக்கான ப்ராசஸும் ஒரே சமயத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இவர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டார். அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண நெதர்லாண்ட்ஸ் கம்பெனி ஃபுல்லாகவே வந்து விசா ஸ்பான்சர் பண்ணுறோம். நீங்கள் அங்கேருந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் வர்றதுக்கு உண்டான எல்லா செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்குறோம். நீங்கள் நெதர்லாண்ட்ஸ் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அப்போ வந்து ரொம்பவுமே கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஜெர்மனி போகிறதா நெதர்லாண்ட்ஸ் வர்றதா அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் நெதர்லாண்ட்ஸ் வர்றது அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காகவும் இருந்துச்சு. ஏன்னா இருக்கிற கம்பெனி நல்ல கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு. அந்த கம்பெனியை விட்டுட்டு நம்ம வந்து இந்த புது கம்பெனியை நம்பி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறப்ப அங்கே ஒர்க்கு ஜாபெல்லாம் எவ்வளோ 100% அஷ்யூரன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. நெதர்லாண்ட்ஸ் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க்காகவே இருந்தாலும் சரி பரவாயில்லை போகலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு நாங்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு கிடைச்சது ஹெச்எஸ்எம் விசா, ஹைலி ஸ்கில்டு மைக்ரண்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட மூலிமா நாங்கள் 3 பேர் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்டன்ட் விசாவில் வந்தோம். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வேலைகளுக்கு வர்றவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு செஃப்ஸு, இந்த மாதிரி ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்பான்சர் பண்ணி அவங்க கம்பெனியே நெதர்லாண்ட்ஸ் கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கன்சல்டன்சிக்கு பல லட்சங்கள் கையில் கொடுத்து ஏஜெண்ட்டை வச்சு அந்த மாதிரி எல்லாம் வந்து யூரோப் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அது போக நம்மளுக்கு இங்கே ஜாப் சீக்கர் விசான்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாப் சீக்கர் விசா வச்சுட்டு நீங்கள் யூரோப் வந்து உங்களுக்கான வேலைகளை உங்களோட ஸ்கில்லை பொறுத்த மாதிரி உங்களுக்கான வேலைகளை நீங்கள் தேடி வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நிறையா பணம் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி காமிக்கணும். அப்புறம் இங்கே யூரோப் வந்ததுக்கப்புறம் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கான செலவுகள் எல்லாமே நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே செலவாகும். மற்றபடி டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க இங்கே ஒர்க் பண்ண முடியாது. அதே போல் ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அலாங் வித் ஸ்டடீஸோட பார்ட் டைமாக அவங்க வேலை செஞ்சுக்கலாம். அதே போல் டிபெண்டன்ட் விசாவில் வர்றவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒர்க் விசா மாதிரி தான் டிபெண்டன்ட் விசாவும் நம்ம வந்து ஃபுல் டைமாக கூட இங்கே போய் ஒர்க் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்படி நெதர்லாண்ட்ஸ் வந்தோம் அப்படிங்கிறதுல படிப்பு தான் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. உழைப்பு, நேர்மை, கல்வி இந்த 3 விஷயத்த நம்புங்க. அந்த வானம் கூட நம்மளுக்கு வசப்படுற தூரத்தில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஆஃப் இருந்துச்சு. அதனால் குழந்தைகளை பிக்கப் ட்ராப் பண்ணுறது, வீட்டு வேலைகளை செஞ்சுறது, கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்க்குறது, அதுக்கப்புறமா குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு நைட்டுக்கு சமைச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி தான் இந்த நாள் போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இறால் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு நான் லிடிலில் ஃப்ரோசன் இறால் தான் வாங்கியிருந்தேன். அதை கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் யூஸ்வலான மசாலா தான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தூளும் போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இறாலை வந்து போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக சிம்பிளான ஒரு இறால் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான பேச்சுலர் ரெசிபி மாதிரியே இருக்குல்ல, ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை திஸ் இஸ் சுபா ஃப்ரம் சுபாஸ் ஹோம் டைரி. டாடா.